தப்ப விடாது, தமிழக அரசை தப்ப விடாது, காவல்துறையை தப்ப விடாது, காவல்துறையை தப்ப விடாது. வடநாடு வன்முறையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை சாதி வெறி கும்பலை எல்லாரும் உட்காருங்க. தலைவர் மட்டும்தான் பேச போறாங்க. மழை காலம், மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே அனைவரும் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் டாக்டர் எழுச்சித்தவர்கள் மட்டும் தற்பொழுது உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரும் அமைதி காக்கவும். எல்லாரும் உட்காருங்க. முன்னாள் நிக்கிறவனா உட்காரு தம்பி, நிக்கிறவனா உட்காரு. அன்பார்ந்த வடகாடு சாதி வெறியாட்டத்தை கண்டித்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னிலை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் இளமதி அசோகன் அவர்களே, கரு வெள்ளை நெஞ்சன் அவர்களே, நாம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் இரா தமிழ்ச்செல்வன் அவர்களே, மண்டல செயலாளர் சதா சிவகுமார் அவர்களே, மண்டல துணை செயலாளர்கள் திருமணவன், சின்னு பழகு ஆகிய தோழர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முன்னணி தோழர்கள் ஏசி பாவரசு, ச ரஜினிகாந்த், இரா கிட்டு, வன்னி அரசு, பார்வேந்தன், ஆற்றலரசு, தங்கதுரை, மோ எல்லாளன் ஆகிய தோழர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மனித உரிமை ஆர்வலர் செயற்பாட்டாளர் எவிடன்ஸ் கதிர் அவர்களே, இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் வீர விடுதலை வேந்தன் தே கலைமுரசு, கோகா செந்தமிழ் வளவன், பி கண்ணன், செபா பாவானன், சாமியப்பா, கண்ணையன், அண்ணாதுரை ஆகிய தோழர்களே, சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள் மருத பார்வேந்தன், சிவசங்கர், சுடர்வளவன், கதிர்வளவன், பாரிவண்ணன், இளந்தமிழன், சுர்ஜித், மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அம்பேத் வளவன், குணசேகரன், முத்தமிழன், ஜெய்சங்கர், தமிழ்வாணன், வீரகுமார், சரவணன், கர்ணன், விடுதலை வளவன், வெள்ளையன், அழகுவேந்தன், முருகேசன், வெள்ள சக்திவேல், செல்வரத்தினம், பாண்டியன், வீரமணி, திருமாபாண்டி, யுவராஜ், கருப்பையா, சேது, சுரேஷ், பூமிநாதன், ஐயா நடராஜன், புவனேஸ்வரி ஆகிய தோழர்கள், நகர செயலாளர்கள் மரிய அருள், கோசி மகேந்திரன், சக்தி வளவன், சுர்ஜித், சந்தனகுமார், சுப்பிரமணியன், மலை தேவேந்திரன், தீனதயாளன், சாகுல் அமீத், மாரிக்கண்ணன் ஆகிய தோழர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் சசி கலைவேந்தன், சந்திரபாண்டியன், திலீபன் ராஜா, திருமாறன், பீட்டர் வளவன், மருத பெரியசாமி, தொல்காப்பியன், செல்வமணி, சிந்தனை செல்வன், ஐயப்பன், ரங்கசாமி, அப்துல் கனி, துரை முகமது கனி, தியாகராஜன், ஷேக் தாவூ,
கார்த்திக், அமுதன், விஜயபாஸ்கர், நல்லூர் நடராஜன், சரஸ்வதி, பாக்கியராஜ், அன்பரசு, சுடர்மணி, அன்பு கண்ணன், மலர்மன்னன், தமிழரசன், அம்சவல்லி விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தர வேண்டுகிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் 4 மணிக்கே தொடங்கி இருக்க வேண்டும். தவிர்க்க முடியாத காரணங்களால் சற்று காலம் தாழ்ந்து தொடங்க நேர்ந்திருக்கிறது. அதற்காக முதலில் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரம்பலூர் அருகே துறையூரில் ஒரு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு திருச்சிராப்பள்ளியிலும் ஒரு நிகழ்வில் பங்கேற்று அதன் பின்னர் வந்து பத்திரிகையாளர்களை எல்லாம் சந்தித்து விட்டு இங்கே வந்து சேர இவ்வளவு காலத்தாழ்வு நேர்ந்து விட்டது. எப்போது போல் பொறுமையோடு காத்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். வழக்கம் போல இயற்கை நமக்கு ஒத்துழைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த நிகழ்ச்சியை, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிப்போம். பல பேர் முன்னணி தோழர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே உரையாற்ற வேண்டும் என்கிற ஒரு தேவை உள்ளது. ஆனால் மழையின் காரணமாக அனைவரின் சார்பாக நான் மட்டுமே பேசுவது என்று முடிவெடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். காவல்துறை முதலில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கவில்லை. 13ஆம் தேதி நாம் நடத்துவதாக அறிவித்திருந்தோம். அதற்கு காவல்துறை சொன்ன விளக்கம், இருதரப்பாரும் கேட்கிறார்கள், அனுமதி கேட்கிறீர்கள், ஆகவே இருவருக்கும் நாங்கள் அனுமதி தர முடியாது என்று மறுத்தார்கள். நான் கூட உயர் அதிகாரிகளிடத்திலே பேசுகிற போது சொன்னேன், ஆதிதிராவிடர் பக்கத்தில் பாதிப்பு இருக்கிறது, ஊருக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், ஒரு வீட்டை முழுமையாக எரித்து சாம்பலாக்கி இருக்கிறார்கள், 6 வீடுகளுக்கு மேல் அடித்து சேதப்படுத்தி இருக்கிறார்கள், சொத்துக்களை சூறையாடி இருக்கிறார்கள், 6 பெண்கள் உட்பட 12 பேர் காயமடைந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், 3 இருசக்கர வண்டிகளை எரித்திருக்கிறார்கள், 2 கார்களை எரித்திருக்கிறார்கள். இவ்வளவு பாதிப்புகள் அடைந்த நிலையிலே நீதி கேட்டு பாதிக்கப்பட்டவர்கள் போராடுவதும் தாக்கியவர்கள் போராடுவதும் ஒன்றா? 2 பேரும் எப்படி நீங்கள் சமமாக பார்க்கிறீர்கள்? அவர்களுக்கு அனுமதி மறுத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனுமதி மறுப்பது எந்த வகையிலே நியாயம் என்று கேட்டேன். அவர்களிடத்திலே பதில் இல்லை. இரு தரப்பாருக்கும் இல்லை, அவ்வளவுதான். இந்த நிலையில் உடனடியாக உயர்நீதிமன்ற கிளை, மதுரையில் உள்ள கிளையில் நாம் வழக்கு தொடுத்து பாதிக்கப்பட்ட தரப்பிலே போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதிக்கவில்லை, ஜனநாயகத்தில் இடமில்லையா, சட்டம் அதை அனுமதிக்காதா என்ற கேள்வியை நாம் எழுப்பிய நிலையில் காவல்துறைதான், நீதித்துறைதான், நீதிமன்றம் தான் காவல்துறைக்கு இந்த ஆணையை பிறப்பித்தது. உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அனுமதி வழங்க வேண்டும் போராட்டம் நடத்துவதற்கு. சில தோழர்கள் கேட்டார்கள், நீங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறீர்கள், ஆனால் காவல்துறை உங்களுக்கு அனுமதி கூட தர மறுக்கிறதே என்று கேட்டார்கள். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருப்பதால் தான் காவல்துறை இப்படி நடந்து கொள்கிறது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருப்பதால் விடுதலை சிறுத்தைகளுக்கு காவல்துறை சலுகை செய்கிறது என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது. அது அரசுக்கு கெட்ட பெயரை உருவாக்கிவிடும். ஆதலால் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு நாங்கள் அனுமதி மறுக்கிறோம் என்று பொது கருத்தை உருவாக்குவதுதான் அதன் நோக்கம் என்று நான் சொன்னேன். பல போராட்டங்களுக்கு இப்படி அனுமதி வாங்கித்தான் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கூட்டணி நிலைப்பாடு என்பது வேறு, மக்களின் பிரச்சனைகளுக்காக சமரசமின்றி போராடுவது என்பது வேறு. வேங்கவேல் பிரச்சனையை கூட நாம் கூட்டி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதுவும் டிசம்பர் 31ஆம் தேதி.
26ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்தது என்று கருதுகிறேன். 4-5 நாள் இடைவெளியில் 5000 பேரை திரட்டி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். எல்லோரும் அடுத்த நாள் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மூழ்கி இருந்தார்கள். விடிந்தால் புத்தாண்டு, இரவு நேரத்தில் புத்தாண்டு கொண்டாடுவார். புத்தாண்டு கொண்டாடுகிற மனநிலையில் இருக்கிற போது போராட்ட களத்தில் நின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் சில அற்பர்கள் வேங்கை வேலுக்கு திருமாவளவன் போனானா என்ற கேள்வியை எழுப்புவார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் போதாது என்று தமிழ்நாடு முழுவதும் பிறகு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை நிற்கும் என்பதை அந்த நேரத்தில் நாம் உறுதிப்படுத்தினோம். வடகாடு சம்பவம் நடந்ததும் உடனடியாக நான் தோழர்களை தொடர்பு கொண்டு நடந்த விவரங்களை எல்லாம் கேட்டறிந்த உடனே ஆர்ப்பாட்டத்தை நான் அறிவித்தேன். காவல்துறை அனுமதி மறுக்கும் என்று தெரியும். அதனால் ஒரு நாள் கூட தாமதிக்காமல் அடுத்த நாளே மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள், வழக்கை தொடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களை சென்னையில் இருந்து உடனே மதுரைக்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தேன். அப்படி தொடுத்து வழக்கு தொடுத்து அனுமதி பெற்று இங்கே நாம் கூடியிருக்கிறோம். சில கோரிக்கைகளை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. காவல்துறை தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தாக்கியவர்களையும் கைது செய்திருக்கிறார்களே, வேற என்ன வேண்டும்? காவல்துறை உடனடியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இது சாதி அடிப்படையில் நிகழ்ந்த வன்கொடுமை அல்ல என்று சொல்லி இருக்கிறார்களே, பிறகே இதை நீங்கள் பெரிதாக்குகிறீர்கள். இது அரசு தரப்பில் இருந்து அல்லது அதிகார வர்க்கத்திடமிருந்து எழுப்பப்படுகிற கேள்வி. காவல்துறை தரப்பில் ஒரு புலன் விசாரணை நடக்கிற போது அந்த வழக்கு தொடர்பான நிலைப்பாட்டை வெளிப்படையாக பேசக்கூடாது. அது மரபும் இல்லை, நியாயமும் இல்லை. இது தரப்பில் வன்முறைகள் நடக்கின்றன, அது தொடர்பான வழக்கு பதிவாகி இருக்கிறது, புலன் விசாரணை நடக்கிறது என்றால் அந்த புலன் விசாரணையில் என்ன முடிவுகள் வரப்போகின்றன என்பதை தெரிவதற்கு முன்பு உயர் போலீஸ் அதிகாரி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அது தொடர்பாக ஒரு எஸ்பியே சொல்லிட்டார், இது சாதி மோதல் இல்லை என்று. பிறகு எப்படி புலன் விசாரணை அந்த கோணத்தில் நடக்கும்? நடக்காது. அவருடைய பின்னணியை, உண்மையான பின்னணியை எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? கொண்டு வர முடியாது. காவல்துறை அதிகாரிகளோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ சமூக அடிப்படையிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிற போது வெளிப்படையாக கருத்து சொல்லக்கூடாது என்பதுதான் மரபு. அதுதான் சட்டப்படியான அணுகுமுறையும் கூட. கருத்து சொல்லக்கூடாது, அரசியல்வாதி மாதிரி அறிக்கை விடக்கூடாது. இப்படித்தான் நடந்தது என்று எப்படி முன்கூட்டியே புலன் விசாரணைக்கு முன்பே, விசாரணை செய்வதற்கு முன்பே வெறும் இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்களை வைத்துக் கொண்டு ஒரு முடிவுக்கு வர முடியும்? அது இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் அல்ல. அதனாலதான் அதுக்கு பேர் எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அதுக்கு ஆங்கிலத்திலே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை. பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்டோரியை சொல்லுவான். எவன் மேல புகார் சொன்னமோ அவன் ஒரு ஸ்டோரியை சொல்லுவான். அவனும் வந்து புகார் கொடுப்பான். அவன் புகார் கொடுக்கிறாரோ இல்லையே காவல்துறையை குறிப்பிட்டு வாங்குவா, நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. அப்பதான் நாம் பேலன்ஸ் பண்ண முடியும். அவன் பேர்ல 10 பேர் பேர கேஸ் போட முடியும். அப்பதான் லா அண்ட் ஆர்டர் நான் மெயின்டைன் பண்ண முடியும். இது புதுக்கோட்டை போலீஸ் மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற போலீசின் அணுகுமுறை இது. இவங்களே கூப்பிட்டு கேட்பாங்க, வந்து நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயா, அவன் ஒரு ஸ்டோரியை சொல்லுவான். இந்த இரண்டையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ சொல்லுவதை அப்படியே பதிவு செய்வதற்கு பெயர்தான் எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் சொன்னதை நாங்க அப்படியே பதிவு பண்ணிக்கிட்டோம். அது உண்மையா இல்லையா, அது சொல்லப்பட்டபடி நடந்திருக்கிறதா, உண்மையிலேயே இவர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்களா, உண்மையிலேயே இவர் யார் யார் மேலே குற்றம் சுமத்தி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் தானா,
அந்த இடத்திலே அவர்கள் இருந்தார்களா, வன்முறையில் ஈடுபட்டார்களா என்பதையெல்லாம் புலன் விசாரணையில் தான் தெரியும். அதற்கு அதிகாரி ஒருவர் இருக்கிறார், ஐஓன்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். புலனாய்வு செய்வதற்கு எஸ்சி மக்கள் புகார் கொடுத்தால் புலனாய்வு செய்வதற்குரிய அதிகாரி யார் என்றால் டிஎஸ்பி ரேங்க்ல தான் பண்ணணும். இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல பண்ணக்கூடாது. இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல பண்ணா அவர் ஏதாவது ஒரு காரணத்தால் பயஸ்டா இருப்பார், ஒரு சார்பா மாறிடுவார். டிஎஸ்பி லெவல்ல இருந்தா அவர் ஒரு அதிகாரிங்கிற காரணத்தினால கொஞ்சம் பேலன்ஸ்டா இருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனா அப்படி இருக்கிறது இல்ல. எஸ்பி அப்படி இருக்கிறது இல்ல, அதுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் அப்படி இருக்கிறது இல்ல. சட்டம் அப்படி நம்புகிறது. ஒரு டிஎஸ்பி ரேங்க்ல போடுங்க, அவர் அன்பயாஸ்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். அன்பயாஸ்ட்னா இந்த பக்கமும் சாயாம அந்த பக்கமும் சாயாம, சாதி அடிப்படையில் சிந்திக்காம, உண்மையிலேயே குற்றம் என்னவோ அந்த குற்றம் எப்படி நடந்தது என்பதை புலனாய்வு செய்வார், உண்மையை கண்டுபிடிப்பார், உண்மையான குற்றவாளிகளை கைது செய்வார் என்கிற அடிப்படையில் ஐஓ டிஎஸ்பி ரேங்க்ல பண்ணணும். அது வன்கொடுமை தடுப்பு சட்டம் வழங்கி இருக்கிற ஒரு அதிகாரம். ஆகவே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் முழுமையான அத்தாரிட்டி உள்ளவர். எஸ்பிக்கு அவர் ஒண்ணுமே கிடையாது. எஸ்பி வெறும் சூப்பர்வைஸ் பண்றதுதான், கண்காணிக்கிற வேலைதான். அதனால அவர் கண்காணிப்பாளர். சுருக்கமா சொன்னா கண்காணின்னு அர்த்தம். வேலை செய்யறவங்கள கண்காணிப்பாங்கல்ல, கண்காணிப்பாளர் அப்படிங்கிறது சுருக்கம் தான் கண்காணி. அவருக்கு என்ன வேலைன்னா, ஒழுங்கா அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துட்டுதா, போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா அதிகாரிகளும் வந்து ஆஜராகிறாங்களா, அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை போய் அட்ரஸ் பண்றாங்களா, வேற எங்கேயாவது லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்தா உடனே இவங்க டைரக்ஷன் கொடுத்து அங்க போய் பார், இங்க போய் பார், அவ்வளவுதான். இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி அவங்க கிடையாது. ஆனா எஸ்பி சொல்றார், வடநாடு பிரச்சனை சாதி அடிப்படையில் நடந்ததல்ல. இரண்டு தரப்பை சார்ந்த இளைஞர்கள் குடித்துவிட்டு போதையிலே பெட்ரோல் பங்கில் தகராறு செய்து கொண்டார்கள். அதனால் ஒரு தரப்பை இன்னொரு தரப்பு வந்து அடித்தது, இரு தரப்பும் மோதிக்கொண்டார்கள். அதிலே தெருவுக்குள்ளே வந்த 4 பேரையும் பிடித்து வைத்துக் கொண்டார்கள், உள்ளே போட்டு கட்டி போட்டார்கள். இது உண்மையல்ல. நாங்க எந்த அடிப்படையில் சொல்றோம்? நாங்க பாதிக்கப்பட்டவர் தரப்பிலிருந்து கருத்தை கேட்கிறோம். பொதுவாக அவர்கள் தரப்பிலும் சமூக ஊடகங்களில் பதிவு செய்வதை படிக்கிறோம். காவல்துறை சொல்லுவதையும் உள்வாங்கிக் கொள்கிறோம். உள்ளே புகுந்து அடித்தது உண்மையா இல்லையா? சம்பவம் நடந்தது. நூற்றுக்கணக்கானவர்கள் ஆதி திராவிட சமூகத்தின் தெருவுக்குள்ளே வீடு எரிந்தது உண்மையா இல்லையா? அதை மறுக்க முடியுமா? கார்கள் எரிந்தது உண்மையா இல்லையா? அதை மறுக்க முடியுமா? 2 சக்கர வண்டிகள் எரிக்கப்பட்டன, அது உண்மையா இல்லையா? அதை உண்மை இல்லை என்று மறுக்க முடியுமா? 13 பேர் காயமடைந்தார்கள், 6 பேர் பெண்கள் அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார்கள், உண்மையா இல்லையா? இல்லை என்று மறுக்க முடியுமா? இவ்வளவு நடந்திருக்கிறது. இதுபோல இன்னொரு சமூகத்தின் தெருவுக்குள்ளே இவர்கள் புகுந்தார்கள் என்ற சான்று உண்டா? உள்ளே புகுந்து தாக்கினார்கள், காயம்பட்டார்கள், வண்டிகள் எரிக்கப்பட்டன, குடிசைகள் எரிக்கப்பட்டன, சொத்துக்கள் சூறையாடப்பட்டன, சான்றுகள் உண்டா? சொல்ல முடியுமா? ஆக ஒரு தரப்பே வன்முறை நடந்திருக்கிறது, தாக்குதல் நடந்திருக்கிறது, பாதிப்பு நடந்திருக்கிறது. காவல்துறை, வருவாய்த்துறை, அதுதான் சட்டம் சொல்கிறது. விக்டிம்னா பாதிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். விக்டிம் ஆங்கிலத்தில் சொல்றது பாதிக்கப்பட்டவர்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், உடனடியாக பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். ஆனால் என்ன சாபக்கேடோ தெரியவில்லை, இந்தியா முழுவதும் காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் எப்போதுமே தலித்துகளுக்கு எதிராகவே இருக்கிறார்கள். புகார் கொடுத்தால் வழக்கு பதிவு செய்வதில்லை, வழக்கு பதிவு செய்தாலும் அவர்கள் விரும்புகிறபடிதான் வழக்கு பதிவு செய்கிறார்கள். நாம எஃப்ஐஆர்ல கொடுக்கிற மாதிரி பதிவு பண்றதில்லை. எஃப்ஐஆரில் பாதிக்கப்பட்டவர்கள் தருவது போல எழுதுவதில்லை. நீ இப்படிலாம் எழுதாத, நான் எஃப்ஐஆர் போட முடியாது, நான் சொல்ற மாதிரி எழுது. கொடுங்காயம் அடைந்தால் அதற்கு தனி செக்ஷன், தீ வைத்தால் அதற்கு தனி செக்ஷன், சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தினால் அதற்கு தனி செக்ஷன், சொத்துக்களை சூறையாடினால் அதற்கு தனி பிரிவு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே வெவ்வேறு செக்ஷன்ஸ் இருக்கிறது. அதுவும் பெண்களை ஹராஸ், தொந்தரவு செய்தால், வன்முறை செய்தால், அவர்களை அவமானப்படுத்தினால்
விமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் வேற போடணும். அதுவும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல தனி செக்ஷன் இருக்கிறது. ஆனால் இங்க என்ன வழக்கு போட்டிருக்கிறாங்க? எப்பவுமே இந்த 3-1-10 அவங்க போலீஸ் த்ரூஅவுட் தமிழ்நாடு அல்லது த்ரூஅவுட் இந்தியா நீ எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டியான்னு கேட்டா உடனே 3-1-10 3 செக்ஷன் 1 கிளாஸ் 10 சப் கிளாஸ். 3வது பிரிவுல 1வது பிரிவு அடுத்து 10வது உபப்பிரிவு. அது என்ன சொல்லுதுன்னா இப்ப மாறி போச்சு. பிஎன்எஸ்ல எஸ்சிஎஸ்டி மாறி இருக்கு. இப்ப சட்டத்துல வந்து சில செக்ஷன்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. இப்ப வந்து 3-1-10 இருந்தது, இப்ப 3-1-R அப்படின்னு மாறி இருக்கு. ஆர் வந்து ABCDEFGH அதுல வர ஆர் இல்ல ஆர். அந்த செக்ஷனை மட்டும்தான் காவல்துறை போடுறாங்க. பெண்களை இழிவா பேசுறது தனி செக்ஷன் இருக்கு, போடுறது இல்ல. காயப்படுத்தினா கூட சின்ன காயம் பெரிய காயம் இருக்கு, கொடுங்காயம் இருக்கு. கொடுங்காயத்துக்கு தனி பிரிவு இருக்கு. கொடுங்காயம் செக்ஷன் போட்டாதான் அதுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கணும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல ஒரு தலித் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்பு என்னென்ன பாதிப்பு கணக்கு பண்ணி மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் அவங்களுக்கு காம்பன்சேஷன் தரணும் சட்டம் சொல்லுது. ஆனா இவங்க போறது வந்து வெறும் சாதியை சொல்லி இழிவா பேசினா அவ்வளவுதான், வேற எந்த வழக்கு பதிவாக. இது நான் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை மட்டும் சொல்ல நினைக்காதீங்க. இது பொதுவாக காவல்துறைக்கு இருக்கிற ஒரு அணுகுமுறை. இதுக்கு முன்ன ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனே இருந்தது. எப்படி ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா, ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனா வாய்மொழி உத்தரவு என்ன சமாதானப்படுத்தி அனுப்புங்க, கேஸ போட்டுறாதீங்க. இது எல்லா காவல் நிலையத்துக்கும் எல்லா ஆட்சி காலத்திலும் எல்லா அரசு நடக்கிற போதும் காவல்துறைக்கு பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு வழிகாட்டுதல். அது கலவரமா மாறிடும், பெரிய பிரச்சனையா மாறிடும், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையா மாறிடும். அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, எஸ்சி எல்லா ஊர்லயும் சிறுபான்மையா இருக்கிறாங்க, எஸ்சி அல்லாதவர்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இப்ப வடநாடுல தாழ்த்தப்பட்டவர்கள் அதாவது ஆதிதிராவிடர்கள் ஒரு 200 பேர், 200 குடும்பம் தான், 150 அல்லது 200 குடும்பம். பல சமூகத்தை சார்ந்தவர்கள் 2000 குடும்பம், வாக்காளர்கள் மட்டுமே 6000 வாக்காளர்கள். ஆதிதிராவிடர்கள் வெறும் 200 வாக்காளர்கள் அல்லது 300-400 வாக்காளர்கள். அவங்க சாலை மறியல் பண்ணாங்கன்னா எஸ்சி தரப்புலையும் கைது பண்ணுவாங்க, புடிச்சு போய் உள்ள வச்சுப்பாங்க. இவன் போய் புரொட்டஸ்ட் பண்ணக்கூடாது. தாக்குதல் நடத்துகிற ஏரியாவுக்கு போய் நின்று அவனை வெளியே எங்க போகான்னு தடுக்க மாட்டாங்க. அவன் ஃப்ரீயா சுத்துவான். எஸ்சி தெருவை சுத்தி போலீஸ் வந்து நின்றுவாங்க. இவன் வெளியே போயிடக்கூடாது, இவன் திரண்டக்கூடாது. இவனுக்கு மாறனா ஒரு எப்போதுமே ஒரு அச்சுறுத்தல். போலீஸ் வந்து நின்னா ஐயோ போலீஸ் பிடிச்சிருவாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, கையில ஆயுதங்கள் எடுக்கக்கூடாது. தாக்குனவன் திரும்ப திரும்ப தெருவுக்கு வருவான், கடத்தெருவில் தெரிவான், போலீஸோட உறவாடுவான், அவனுக்கு பேசிக்கிட்டே தெரிவான். இவன் தான் அடிச்சா, இவன் தான் தாக்குனா, இவன் தான் பண்ணாங்கிறது எல்லாமே மீடியாவோட தெரியும். ஆனா அவன் மேல கை வைக்கவே மாட்டாங்க போலீஸ். அவன் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அதனால கைது பண்ண மாட்டாங்களே. இதுதான் போலீஸ் மைண்ட் செட், இதுதான் பியூரோக்ராட்ஸ் மைண்ட் செட். வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் ஒருபோதும் பாதிக்கப்பட்ட மக்களின் தலித் மக்களின் சார்பில் நின்று ஐயோ பாவம் இவர்கள் அப்பாவிகள், இவர்கள் மீது இப்படி ஒரு தாக்குதல் நடத்திருக்கிறார்களே, இது அநீதி ஆயிற்று, இதற்கு நாம் ஒரு தீர்வை கண்டாக வேண்டும், இவர்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும், நாம் படித்திருக்கிறோம், அதற்காக யூனிஃபார்ம் போட்டிருக்கிறோம், அந்த கடமையை செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு போலீஸுக்கு கூட, ஒரே ஒரு அதிகாரிக்கு கூட, அவன் வட இந்தியாவிலிருந்து வந்தாலும் அதுதான், தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலும் அதுதான். என்கிட்ட போலீஸ் உயர் அதிகாரி என்ன சொன்னாங்க தெரியுமா? நைட்டு 12:30 மணிக்கு நான் பேசுறேன், மிக கொட்டாசை கொட்டகையா இருந்தா கூட அவங்களுடைய உடைமை தானே. அதுல 4 கால் இருக்கு, மேல கூரை இருக்கு, கழி காம்புகள் இருக்கு, அதெல்லாம் எரிச்சா பரவாயில்லையா சார்? அது வீடு இல்லை சார், அது ஒரு கொட்டகை சார். இப்போ அந்த வீட்டுக்கார அம்மாவே பார்த்தேன், இந்த வர முடியும் சார், நான் தான் சார் அங்க குடியிருந்தேன், என்ன வச்சிருந்தீங்க? என் துணிமணி எல்லாம் வச்சிருந்தேன், எரிஞ்சு போச்சு, பண்ட பாத்திரம் வச்சிருந்தேன், எரிஞ்சு போச்சு. அப்ப அவங்க போய் சொல்றாங்களா? அவங்க இடம் முக்கியமா ஒவ்வொரு மாவட்டத்திலும் நேரடியா தகவல் சொல்ற ஒரு உளவுத்துறை அதிகாரி ஒருத்தர் உண்டு, எஸ்பிக்கு தனியா ஒரு உளவுத்துறை அதிகாரி உண்டு. நேரடியா சொல்ற அதிகாரிகள் பெரும்பாலும் எந்தெந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊர்ல எது பெரும்பான்மை சாதியோ அந்த சாதியை சார்ந்தவங்க தான் போடுவாங்க.
அந்த ஊர்ல எந்த சாதி பெரும்பான்மை சாதியோ அந்த சாதியை சார்ந்த ஒருத்தர் தான் அங்க அதிகாரியா இருப்பார். அவர் ஒரு காலத்திலும் உண்மையை பேச மாட்டார். ஸ்பெஷல் பிரான்ச் நினைக்கிறேன், நேரடியா எஸ்பிசிஐடி நேரடியா வந்து இன்டெலிஜென்ஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. ஐஜி ஆபீஸ் அவங்க எஸ்பிக்கு தர மாட்டாங்க. எஸ்பி தனியா தன் கட்டுப்பாட்டு ஒரு உளவுத்துறை வச்சிருப்பார். அவர் கூட உண்மையை சொன்னாலும் சொல்லுவாரு. இவங்க இந்த தரப்புல இருக்கிறவங்க நிறைய தகவல் உண்மை சொல்ல மாட்டாங்க. அவங்க பெரும்பாலும் பெரும்பான்மை சாதியை சார்ந்தவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் அப்படிதான் போடுவோம். இந்த ஊர்ல இந்த சாதி பெரும்பான்மையா இருந்தா அந்த எஸ்பிசிஐடி அந்த சாதியை சார்ந்தவராக தான் இருப்பார். நீங்க கண்ட முடிவு பண்ணிடலாம். அந்த எஸ்பிசிஐடி ஒருத்தர் இருக்காருன்னா அவர் ஆன்டி தலித்தா தான் இருப்பார், தலித்துகளுக்கு விரோதியா தான் இருப்பார். அப்படிதான் ஒரு தகவல் கொடுப்பார். அப்ப அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சார் அது கொட்டா சார், அது ஒண்ணு இல்லை சார், சும்மா அது ஏதோ தூக்கி போட்டாங்க எரிஞ்சு போச்சு. அப்ப எரிஞ்சு போன கார் வந்து ஒரு பொம்மை காரா? எரிஞ்சு போன 2 சக்கர வண்டி பிளாஸ்டிக்ல செஞ்ச 2 சக்கர வண்டியா? அது எப்படி இருந்தது? இப்ப 12 பேர் வந்து மருத்துவமனைப்படுத்தாங்களா? அவங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல செய்யப்பட்டவங்களா? ஏஐ மூலமா செய்யப்பட்டவர்களா? அவங்க உண்மையான மனிதர்கள் இல்லையா? பாதிப்பு நடந்திருக்கிறது. காவல்துறை தவறாக மேலதிகாரிகளுக்கு தகவல் தருகிறார்கள். உள்ளூர் காவல்துறையை சார்ந்தவர்கள், உளவுத்துறையை சார்ந்தவர்கள் தகவல் தருகிறார்கள். இப்ப கூட எங்க கூட்டத்தை பத்தி என்ன ரிப்போர்ட், எவ்வளவு பேர் வந்தாங்க? ஒரு 200 பேர் இருக்கு சார்பாங்க. அங்க ரிப்போர்ட் வந்து எத்தனை ஆயிரம் பேர் வந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க. 200 பேர் வந்திருக்காங்க. மற்ற கோரிக்கைகள்லாம் விட மாட்டாங்க. போலீஸ் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணி பேசினாரு, அதிகாரிகளை விமர்சனம் பண்ணி பேசினாரு, நெகட்டிவ் ரிப்போர்ட் தான் போகும். எதிர்மறையான ரிப்போர்ட் அறிக்கை தான் அங்க போகும். ஆகவே வன்முறை நடந்தது உண்மை. பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகள் என்கிற போது பாதிக்கப்பட்டவர்கள் மீதும் வழக்கு தொடுக்கிற அணுகுமுறை என்ன அணுகுமுறை? இவர்கள் எங்கே போய் அடித்தார்கள்? பெட்ரோல் பங்கில் நடந்தது என்பது உண்மை அல்ல. இதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது. இதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. கோரிக்கை முதலில் சொல்லிவிடுகிறேன். அங்கே அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோயில் ஒரு கோயில் இருக்கு. அது ஆதிதிராவிட சமூகத்திற்குரிய கோயில். காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக அந்த மக்கள் அந்த கோயிலை வணங்கி வருகிறார்கள், திருவிழா எடுத்து வருகிறார்கள். அதை ஒட்டி காலி மைதானத்தில் அவ்வப்போது பொங்கல் வைப்பது உண்டு. மொத்தத்தில் 1 ஏக்கர் அளவுக்கு அந்த பொது இடம். அது ஆதிதிராவிட சமூகத்தின் நீண்ட காலமான பயன்பாட்டில் இருக்கிற பொது இடம். அது அரசுக்கு சொந்தமானதுதான். ஆனால் ஆதிதிராவிட மக்களின் புழக்கத்தில் இருக்கிற இடம், அது பட்டா இடம் இல்லை. எல்லா ஊர்லயும் கோயில் அப்படிதான் இருக்கு. அது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் இல்லை. ஆதிதிராவிடர்கள் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்களுக்கு என்று கோயிலை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த 200 குடும்பத்திலும் 5 கரை வகையரா இருக்கிறாங்க. அதுல 3 கரையை சார்ந்தவர்கள், அதாவது 3 வகையராவை சார்ந்தவர்கள் அடைக்கலம் காத்த ஐயனார் கோயிலை கும்பிடுறாங்க குலதெய்வமா. மற்ற 2 கரையை சார்ந்தவர்கள் தனித்தனியா, ஒருத்தர் நொண்டி ஐயனார், இன்னொன்னு ஏதோ ஒரு சாமி, 2 சாமியை கும்பிடுறாங்க. அது ஒரு 15 குடும்பம், இன்னொன்னு ஒரு 25 குடும்பம், 20 குடும்பம். இந்த 3 கரை இல்லாம ஆனா ஒரே சமூகமா அங்க இருக்கிறாங்க. இது எல்லா ஊர்லயும் எல்லா சமூகங்களையும் இந்த மாதிரி வகையரா உண்டு. குலதெய்வங்கள் மாறுபடும். எங்க ஊர்ல கூட 2 குலதெய்வம் இருக்கு. ஒன்னு வீரனா, இன்னொரு 7-8 வகையராவை சார்ந்தவர்கள் வீரனார சாமியா கும்பிடுறாங்க. இது ஊர்ல இருக்கக்கூடிய 2 வகையான குலதெய்வம். அந்த மாதிரி வடகாடு கிராமத்தில் 5 கரையை சார்ந்தவர்கள், 3 கரையை சார்ந்தவர்கள் ஒரு சாமியை கும்பிடுறாங்க, அடைக்கலம் காத்த ஐயனார். அந்த அடைக்கலம் காத்த ஐயனார் சாமியை கும்பிடுகிறவர்கள் பெரும்பான்மை, 100 குடும்பங்களுக்கு மேல. மற்ற 2 வகை கரைகளை சார்ந்தவர் மொத்தத்திலே 30 குடும்பம் அல்லது 35 குடும்பம், அவ்வளவுதான். இந்த அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில் இருக்கிற இடம் சற்றொப்ப 1 ஏக்கர், 3/4 ஏக்கர், 1 ஏக்கர். கோயிலுக்கு முன்னால திண்டு மாதிரி கல்லு கட்டி அதுல உபசாமிகள், இந்த துணை தெய்வங்கள் எல்லாம் சிலை வைக்கிறது, அருவாள் வைக்கிறது, கொடுவாள் வைக்கிறது, அம்பு வைக்கிறது, கத்தி வைக்கிறது, இந்த மாதிரி கட்டுறாங்க. காலங்காலமாக இந்த கோயில் வெறுமன இருந்து பாழடைந்த நிலையில் இப்ப புதிதா அதை இடித்து நல்ல பெருசா அகலமா கட்டலாம் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க.
அங்கிருந்து தான் பிரச்சனை வருகிறது. இந்த பிரச்சனையை புலனாய்விலே காவல்துறை அறிந்திருக்க வேண்டுமா வேண்டாம்? வடகாடு கிராமத்தில் பிரச்சனை முதலில் 2009 தொடங்குகிறது. அப்போது அவர்கள் சாமி கும்பிடுகிற போது பிரச்சனைகள் செய்திருக்கிறார்கள். 2015 கோவிலை இடித்து பெரிதாக கட்டுகிறார்கள். அப்படி கட்டக்கூடாது என்று எதிர்ப்பு. அவ்வப்போது அம்பேத்கர் படம் போட்ட பதாகைகளை வைக்கிறார்கள் கடைவீதியில. அந்த பதாகையை கிழிக்கிறார்கள். புகார் கொடுத்தால் நடவடிக்கை இல்லை. அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. போலீஸ் கொடுத்தா போயா பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இருக்கும். இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னொரு சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அந்த பொது இடத்துல நாங்க வாலிபால் விளையாடுறோம், பேட்டையில இடம் கிடக்குது, அங்கெல்லாம் போய் விளையாடலாம். சரி, இது பக்கத்திலே இருக்கு கேட்கிறாங்க. இவங்க பெரும்பாலும் இலகிய மனம் உள்ளவர்கள், பெருந்தன்மை உள்ளவர்கள். நம்ம ஊர் பசங்க கேட்கிறாங்க, சரி விளையாண்டுங்க, அது பொது இடம் தானே, விளையாண்டுங்க. அப்படி விளையாடி கொண்டிருந்தவர்கள் கோவிலை கட்ட எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், விரிவுபடுத்த எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். நாங்க கோயிலை கட்ட போறோம், இன்னும் பல ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், இனிமேல் நீங்கள் இங்கே வந்து வாலிபால் விளையாட வேண்டாம் என்று சொன்னதுதான் பிரச்சனை. திருமாவளவன் படம் போட்ட பதாகை வைத்தால் கிழித்தெறிவது, அம்பேத்கர் படம் போட்ட பதாகை வைத்தால் கிழித்தெறிவது. ஏன் அந்த 2 கார் அடித்து உடைத்திருக்கிறார்கள் என்றால், தீ வைத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு வண்டியிலே திருமாவளவன் படம் இருந்திருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளின் கொடி போடப்பட்டிருக்கிறது. அண்மையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். இனிமேல் அரசு ஆவணங்களில் அல்லது புழக்கத்தில் காலனி என்கிற சொல்லை கையாள கூடாது. வடகாடு என்பது கிராமத்தின் பெயர். ஆனால் எஸ்சி மக்கள் இருக்கிற பகுதியை மட்டும் எஃப்ஐஆர் போட்டாலும் வேற எந்த ரெக்கார்டு போட்டாலும் வடகாடு காலனி, ஊர் ஒண்ணு தானே, வடகாடுன்னு போட்டா போதும் இல்ல, ஏன் 2ஆ பிரிச்சு காட்டணும்? அதுக்கு என்ன தேவை வந்ததுன்னு தெரியல. அவனும் வடகாடு, இவனும் வடகாடு. வடகாடுன்னு சொன்னா போதும், அதை 2ஆ பிரிச்சு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அப்படி அடையாளப்படுத்தினா வார்டு நம்பரை சொல்லுங்க, இது 4வது வார்டு, அது 5வது வார்டுன்னு சொல்லுங்க. ஊராட்சியில வார்டு இருக்கா இல்லையா? பேரூராட்சியில வார்டு இருக்கா இல்லையா? எப்படியா இருந்தாலும் எழுதும்போது பிரிச்சுதான் எழுதும். அது புத்திலே ஊறி போச்சு, ரத்தத்திலே ஊறி போச்சு. வடகாடு காலனி. இப்ப முதலமைச்சர் வந்து இனிமே அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த ஊர்ல இருக்கிற பையங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பசங்க, அரசியல் புரிஞ்சு உள்ள பசங்க இதை புரிஞ்சுக்கிட்டு உடனே முதலமைச்சருக்கு நன்றி. அம்பேத்கர் படம் மட்டுமில்ல, முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் படம் அதில் இருக்கு. அவருக்கு தான் நன்றி சொல்லப்படுகிற பதாகை இது. அந்த பதாகையை தீ வைத்து கொடுக்கிறார்கள், அதுவும் பெட்ரோல் கொண்டு வந்து அதை ஊற்றி கொடுத்து இருக்கிறார்கள் என்றால் இது சாதி அடிப்படையிலானதா இல்லையா? முத்துமாரியம் முன்கூட்டியே முடிவு செய்து இப்படிதான் பிரச்சனை இருக்கு, நாம தேரோட்டம் போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. முத்துமாரியம்மன் கோயிலுக்கு அவங்க போகல, தேரோட்டத்துக்கு அவங்க போகல. ஏன் வம்பு? அவங்களுக்கு இருக்கிற ஒரு காமன் சென்ஸ் பாருங்க. ஒரு அவங்க கூடி முடிவு பண்ணி வேணாம், ஏற்கனவே இந்த பிரச்சனை இருக்கிறதுனால வேண்டாம். அப்ப ஒரு பிரச்சனை இருக்குன்றது தெரியுது. எப்படி போலீஸ் அங்க இல்லைன்றாங்க, சாதி அடிப்படையில் நிகழ்வுங்கிறாங்க. அந்த சாதாரண மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. ஏற்கனவே இந்த கோயில் தொடர்பான வழக்கு 2005 வழக்கு போட்டிருக்காங்க. அது எஸ்சி இடமா இருந்தா அவங்களால அதை பொறுத்துக்க முடியாது. கோவில்பட்டி அந்த ஊர் என்ன ஊர் பிரச்சனை? குறிஞ்சாங்குளம். குறிஞ்சாங்குளத்துல கூட அது ரோட்டோரத்துல அந்த மக்களுடைய புழக்கம் இருக்கு, கோயில் இருக்கு, அதுதான் பிரச்சனை. மெயின் ரோட்ல இருந்து இருக்கா, உள்ள இருந்தா பிரச்சனை கிடையாது. எஸ்சி தெருனா அது உள்ள இருக்கணும், இன்டீரியரா இருக்கணும். பொதுமக்கள் நடமாடுற இடத்துல அது இருக்கக்கூடாது. இவங்க இடம் வாங்கி போட்டுருந்தாங்கன்னா அந்த இடத்துல இந்த மக்கள் குடியிருக்க கூடாது. அதுக்கு லேண்ட் வேல்யூ இருக்காது. உடனே இந்த மக்களை காலி பண்ணாதான் அந்த லேண்டுக்கு வேல்யூ வரும். மெட்ராஸில் நிறைய இடங்கள் அப்படிதான் அப்புறப்படுத்தினாங்க. சிங்கார சென்னைங்கிற பேர்ல
எஸ்சி மக்கள் தான் தூக்கிட்டு வந்து ஒகேந்தரப்பாக்கம் போட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம்னா சென்னையை அழகுபடுத்துறதுனாக்க இப்ப எஸ்சி மக்கள் இருந்தா அது அழகா இல்லைங்கிறது அர்த்தம். அதான அர்த்தம். அதை விட முக்கியமா லேண்ட் வேல்யூ, அந்த நிலத்தினுடைய மதிப்பீடு வந்து எஸ்சி மக்கள் குடியிருந்தா யாரும் வந்து வாங்க மாட்டாங்க, விலை போகாது, விலை குறைச்சலா இருக்கும். ரொம்ப மெயினான இடத்துல இருந்தா இவ்வளவு மெயினான இடத்துல இருந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற ஆத்திரம். இப்ப அந்த இடத்துல நிலவட்டமா பார்த்தா, லாஜிக் படி பார்த்தா கரெக்ட். இது ஒண்ணு உங்க பட்டா இடம் இல்லையே, இது வந்து கவர்மெண்ட் லேண்ட் தானே, இந்த இடத்துல அரசாங்கம் கட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அரசாங்க இடம் கட்டித்தான் தீருவோம் அப்படின்னு அதிகாரிகள் பேசுவாங்க. இப்ப கள்ளக்குறிச்சி பக்கத்துல அப்படிதான் 25 வருஷத்துக்கு முன்னாடி பட்டா கொடுத்த இடம் 137 பேருக்கு பிரிதிவி மங்கலம்னு. அதுக்கு பக்கத்துல கலெக்டர் ஆபீஸ் இருக்கிறதுனால அந்த லேண்ட் வேல்யூ கூடிச்சு. உடனே அதை காலி பண்ணணும், அங்க நாங்க குவார்டர்ஸ் கட்டணும். ஏன் காலி பண்ணணும்? உங்களுக்கு இடம் கொடுத்து 25 வருஷம் ஆகி யாரும் அங்க வீடு கட்டல, அது சமம் இல்லாத பகுதி, கண்ணாதான் கிடந்துச்சு, கரடு முரடா கிடந்துச்சு, அதை பிரிச்சு கொடுத்தாங்க பட்டா. அதை போய் சமப்படுத்துறதுக்கு எங்கிட்ட சக்தி கிடையாது, அளந்து விடவும் இல்லை. இன்னைக்கு லேண்ட் அப்ரிசியேஷன் ஆயிருச்சு, வேல்யூ கூடி போயிருச்சு. உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட எல்லாருக்கும் கண்ணை உறுத்துது. இவ்வளவு மெயின் இடத்துல கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல எஸ்சி குடியிருப்பு இருக்கிறதா, பட்டாலாம் கேன்சல். அதுதான் இங்கே அதே உலகம் தான். இந்த இடத்துல இவங்க 1 ஏக்கர் பரப்பளவுள்ள இடத்தை பயன்படுத்துறாங்களே. உயிர் திரட்டிட்டு போற நேரத்துல வாயில பால் ஊத்துற மாதிரி, தண்ணி ஊத்துற மாதிரி நீதித்துறை சில நேரங்களில் நல்ல தீர்ப்புகள் எல்லாம் தந்துருவாங்க, தெரியாமலே தந்துருவாங்க. அது ஒரு சில நீதிபதிகள் நியாயவான்கள் இருக்கிறாங்க, ரொம்ப மோசமா தீர்ப்பு தரவர்கள் இருக்காங்க. அப்பப்ப ஏதாவது நல்ல தீர்ப்பும் தந்துருவாங்க. இப்ப இந்த 10 பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு அங்கீகாரம் தந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் வடநாடு ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்த மக்கள் தொடுத்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அந்த இடத்தில் காவல் நிலையத்தை கட்டக்கூடாது என்று தீர்ப்பளித்து விட்டது. வாலிபால் விளையாண்டு எங்களுக்கு சொந்தமானது, நாங்க இத்தனை வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கோம், எங்களுக்கு தான் அதை பிரிச்சு கொடுக்கணும். உடனே நீ கேஸ் போட்டு பெண்டிங்லேயே வச்சிருக்காங்க. அந்த கேஸை நடத்தவே இல்லை, அந்த கேஸை நடத்தவே இல்லை. வாய்தா போட்டு தள்ளிக்கிட்டே போறாங்க. இப்ப காவல்துறை, நீயும் விளையாடாத, நீயும் அங்கு போகாத, சாமி கும்பிடாத, வேண்டுமென்றே வீம்புக்கு வந்து ஆக்கிரமிப்பு செய்ய நினைக்கிறான். நீ செய்வது தவறு, உனக்கென்று வேறு இடம் இருக்கிறது, நான் வேறு இடம் பார்த்து தருகிறேன், அல்லது வாங்கி தருகிறேன், அல்லது ஏற்பாடு செய்து தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி இருக்க வேண்டும். அவங்களுக்கு நீ விளையாட இடம் கொடுக்க வேண்டாம் நம்ம சொல்லல, விளையாட இடம் கொடுக்க. இவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்த இடம் பொங்கல் வைத்து விழா கொண்டாடிய இடம். அந்த இடத்திலே அவர்கள் வந்து பிரச்சனை செய்கிறார்கள் என்றால் அதை தடுக்க வேண்டிய ஆட்சி நிர்வாகம் தடுக்காமல், அந்த வழக்கில் இன்டர்வியூ பண்ணாம, அவங்க போய் பெட்டிஷன் போடல, அவங்க பாத்தியாவும் இல்லை. இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது, இந்த சமூகத்துக்கு இடையில மோதல் வரும் என்ற சூழல் வருகிற போது அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியரோ அல்லது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோ அதை தலையிட்டு அந்த பிரச்சனைக்குரிய விவாதத்தில், விசாரணையில் பங்கேற்க வேண்டும். அரசு தரப்பே கருத்து நிலையில் இருப்பதை காரணம் காட்டி ஆதிதிராவிட மக்களையும் அந்த கோவிலில் வழிபாடு செய்யக்கூடாது என்று தடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த காளி மைதானத்தில் திருவிழா கொண்டாடக்கூடாது என்று தடுத்து வைத்திருக்கிறார். ஒரு முறை கோயில போய் சுத்தம் செய்யலாம்னு போனா அவங்க வந்து கலவரம் பண்றாங்க, சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. சாலை மறியலில் ஈடுபடும் போது 2 பேரும் கைது பண்ணி ஸ்டேஷன்ல மண்டபத்தில் வச்சு 2 பேரையும் வெளியே வர்றாங்க. இவன் பாட்டுக்கு இவன் சும்மா இருக்கலாம், இவனையும் சேர்த்து கைது பண்றாங்க. திண்டு கட்டி அங்கே சில உப தெய்வங்களை வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது அவர்கள் சாலை மறியலில் ஈடுபடுகிறார்கள். ஒரு சமூக பதக்கம் உருவாகிறதா இல்லையா? உடனடியாக எஸ்பி போக மாட்டார், உடனே கலெக்டர் போக மாட்டார். காலனி தானே கொடுத்துனாங்க, சரி ரைட் பார்த்துக்கலாம். லோக்கல்ல போலீஸ் கூப்பிட்டு 2 தரப்புலையும் அரெஸ்ட் பண்ணும், இமீடியட்டா செக்யூர் பண்ணு. மேல இருந்து போலீஸ் வருது, அவங்க தரப்புல வந்து லிமிட்டா பாத்துக்கோ. 50 பேர் மேல புகார் கொடுக்குறாங்க, ஒரு 5-6 பேரை கைது பண்ணு, இந்த பக்கத்துல ஒரு 5-6 பேரை கைது பண்ணு, பேலன்ஸ் பண்ணு. இதுதான் டைரக்ஷன். உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் போய் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறாரு, சண்முகன் ஒருத்தர். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அது ஒரு நல்ல மனுஷன். ஏன் கலெக்டர் அங்க போல, ஏன் எஸ்பி அங்க போல, போய் பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேள்வி எழுப்பின பிறகு அம்மா போயிருக்கிறாங்க இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்.
அது நீதிமன்றம் கேள்வி எழுப்பின பிறகு நீங்க கடந்த கால வரலாறு எதை வேணாலும் எடுத்து பாருங்க. எத்தனை சேரிகள் தாக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை சேரிகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன. அதுலாம் நான் உடனே அந்த இடத்துக்கு போய் நிற்பேன். காவல்துறை அதிகாரி நம்ம வந்து தடுப்பாங்க, போகக்கூடாது. மலர் விளையாட்டு போறேன், இந்த இடத்துல மாணவர் முருகேசன் காலடிப்பட்ட மண் இருக்கு, இந்த மண்ணிலே நாம அவனுக்கு வீர வணக்கம் செலுத்துறேன்னு மேலூர் கடை வீதியிலேயே காவல் நிலையத்தின் முன்னாலேயே 7 பேருக்கு மலர் வலை வச்சுட்டு வணக்கம் வச்சுட்டு டிஐஜி கணேசன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சார் சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால தான் சொல்றாங்க, ஒரு நல்ல மனுஷன், இன்னைக்கு கொஞ்சம் போயிருங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகும். அதான் யார் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, எந்த கட்சி இருக்கிறது? அவன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற போது அவன் கண்ணீரை துடைப்பதற்கு எந்த கைகள் நீளும், எந்த கை நீண்டிருக்கிறது? அப்ப இவர் வந்து ஒரு இயக்கம் நடக்கிறாரு, இவர் வராரு, சரி இவர் அழைச்சிட்டு போவோம், நீங்க உட்காருங்க சார், முன்னால பின்னால பாதுகாப்பு போட்டு வாங்க, மேல வர அந்த பாடி காத்த ஐயனார் கோயில்களை வழிபடுவதற்கு ஆதிதிராவிட மக்களுக்கு மரபுப்படி அனுமதி வழங்க வேண்டும். அது அவர்களுக்கே உரிய கோயில், நாளைக்கு அதை திறந்து விட வேண்டும். அவர்களின் நீண்டகால புழக்கத்தில் இருக்கிற பகுதியே வாலிபால் விளையாடுவோம் என்று ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும். அங்கு வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது, அவர்களுக்கு தடை விதிக்க வேண்டும். மீறி வந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா அவங்க மட்டும் போய் கெஞ்சிறீங்க, இங்க வந்து மிரட்டுறீங்க, இது என்ன அப்ரோச்? எஸ்சி மக்கள் தான் மிரட்டுறது, அவங்கள போனா ரெக்வஸ்ட் பண்றது, இல்லைங்க நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பேசிக்கிறோம், கொஞ்சம் கலட்டி போங்க. எஸ்சி மக்கள் தான் உடனே லத்திச்சா அட்டிதான். என்ன கலவரம் பண்ணாலும் அவங்க கலவரம் பண்ணா அப்படியே நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. நீ சாலை மறியல் பண்ணாலே நீ எப்படி பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் பண்ற? அடி. ஒரு பயாஸ்ட் அப்ரோச், பியூரோக்ராட்ஸ் அணுகுமுறை அப்படித்தான் இருந்திருக்கிறது. இந்த பிரச்சனை அதுதான். முதல் கோரிக்கை, அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலை ஆதிதிராவிடர்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும், அந்த தடையை விலக்க வேண்டும். அந்த பகுதியில் அந்த புழக்கத்தில் உள்ள இடத்தில் பிறர் செய்கிற ஆக்கிரமிப்பை தடுக்க வேண்டும். அது அவங்களுக்குரிய இடம், யாரும் அங்க போகக்கூடாது, இதை செய்யணும். இரண்டாவது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று காவல்துறையே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிற டாஸ்மாக் கடையை அங்கிருந்து முற்றாக அப்புறப்படுத்த வேண்டும். நாங்க இதுதானே சொல்றோம், அதுதானே மது மற்றும் போதை வழி வந்த இளைஞர்களும் பாழாகிறாங்க. முத்தரைய சமூகத்தை சார்ந்த இளைஞரும் குடிச்சுத்தானே டூ வீலர்ல போய் தகராறு எழுதுறான். குடிச்சிருந்தாலும் போதையில் இருந்தாலும் சாதி புத்தி மாறலையே. இதுதான் ஆயுதாவில தெருன்னு உள்ள போய் அங்க போய் தகராறு பண்றான். குடிக்கிறதுக்கு அந்த தெருவழியா தான் போறான், குடிச்சிட்டு வரும்போது அந்த தெருவழியா தான் வரான். இது உண்மையா இல்லையா? மறுபடியும் அந்த பிரச்சனைக்கு இடம் தருமா தராதா? ஆகவே அந்த தெருவில், கடை தெருவில், அதுவும் தலித் தெருவில் கூட அல்ல, பல சமூகத்தினர் வாழக்கூடிய தெருவை ஒட்டியே அந்த மதுக்கடை இருக்கிறது. 24 மணி நேரத்தில் அந்த மதுக்கடையை அரசு அப்புறப்படுத்த வேண்டும், அதை மூட வேண்டும். இது மூன்றாவது கோரிக்கை. ஆதிதிராவிட மக்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகள் அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும். 6 பேர் அரசு பண்ணிருக்காங்க, 6 பேர்ல 4 பேர் ஸ்டூடெண்ட். காலேஜில் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். காலேஜில் அவர்கள் தெருவுக்குள்ளே புகுந்து வன்முறையில் ஈடுபட்டார்களா? தெருவுக்குள்ள வந்து தாக்குதல் நடத்துகிற போது 4-5 பேரை பிடித்து போலீஸ் ஒப்படைத்திருக்கிறார்கள். பிடிச்ச போது ஒருத்தர் 2 பேர் அடிச்சிருக்கிறான். ரத்த காயம் இருக்கிறதா? கொடுங்காயம் இருக்கிறதா? கொலை முயற்சி நடந்ததா? கொலை செய்யும் நோக்கத்தோடு தாக்குதல் நடத்தினார்களா? அது ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச். என் தெருவுக்குள்ள வந்துட்ட, நீ வெளியே போ, போலீஸ் வரதால உன்னை பிடிச்சி வச்சிருக்கிறேன். அப்ப 2 பேர் 3 பேர் அடிச்சிருக்கான், 6 பேரை உள்ள வச்சிருக்கான். ஆகவே ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மீது, மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். இது முக்கியமான கோரிக்கை. அதற்கு அடுத்து, இப்போது புலனாய்வு செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை அந்த இடத்திலிருந்து மாற்ற வேண்டும், அல்லது அந்த வழக்கை அடுத்த நிலையில் இருக்கிற சிபிசிஐடி மாதிரியான புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த காவல்துறை விசாரித்தால், ஏற்கனவே எஸ்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, இது பெட்ரோல் பங்க்ல நடந்த சண்டை, குடிச்சிட்டு போதையில் இருந்த இளைஞர்கள் மோதிக்கொண்டார்கள்,
இது சாதிய வன்கொடுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை மீறி எப்படி அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்க? உயரதிகாரி இப்படி சொன்ன பிறகு ப்ரீ கன்சீவ்டு தாட்ஸ் முன்கூட்டி